போன வாரம் 3 நாளா ஒரே சரிவு. ஆனா இப்போ திடீர்னு இந்திய பங்குச் சந்தையில ஒரு பெரிய எழுச்சி வந்திருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியா இருந்தாலும் மனசுல ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஏற்றம் உண்மையிலேயே நீடிக்குமா இல்ல இது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தானா? யோசிச்சு பாருங்க. திங்கள்கிழமை ஒரே நாள்ல சென்செக்ஸ் 939 புள்ளிகள் ஏறி இருக்கு. அப்பாப்பா, கடந்த 3 நாளா எல்லாரையும் கவலையில ஆழ்த்தியிருந்த அந்த சரிவுக்கு இது ஒரு செம்ம பிரேக்னே சொல்லலாம். இதுதான் நாம இன்னைக்கு அலச போற முக்கியமான கேள்வி. மார்க்கெட் ஏறினது சரி, ஆனா அதுக்கு என்ன காரணம்? குளோபல் லெவல்ல இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது எதை இந்த மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திருக்கு? இது நிஜமாவே தொடருமா? வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். முதல்ல இந்த 2 நாள்ல மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு நம்பர்ஸ்ல பாத்திரலாம். அப்பதான் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இங்க பாருங்களேன், திங்கக்கிழமை சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. அதே வேகம் செவ்வாய்க்கிழமையும் கண்டினியூ ஆகி ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்கு மேல பிளஸ். இது வெறும் நம்பர்ஸ் இல்லைங்க, இது மார்க்கெட்டோட மூடு எவ்வளோ மாறி இருக்குன்னு காட்டுது. நிஃப்டியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங்கான மூவை காட்டியிருக்கு. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த ஏற்றம் மார்க்கெட்ல எல்லா பக்கமும் ஒரே மாதிரியா இல்ல. சொல்லப்போனா ஒரே மார்க்கெட்டுக்குள்ள 2 வேற வேற கதை நடந்துகிட்டு இருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது நிஃப்டி 50ல இருக்கிற பெரிய கம்பெனிங்கெல்லாம் நல்லா ஏறிச்சு. ஆனா அதே சமயம் மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள் எல்லாம் சரிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்வெஸ்டர்ஸ் பெரிய பாதுகாப்பான பங்குகளை மட்டும்தான் நம்புறாங்க, மொத்த மார்க்கெட்டையும் நம்பலன்னு தெளிவா தெரியுது. இந்த ஏற்றத்துக்கு பின்னால ஒரு பெரிய கயிறு இழுக்கிற போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs நம்ம மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஊர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிங்க மாதிரி DIIs தொடர்ந்து பணத்தை போட்டு மார்க்கெட் விடாம தாங்கி பிடிக்கிறாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு வித்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த நம்பரை பாருங்க. திங்கட்கிழமை ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 9366 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்திருக்காங்க. இவ்ளோ பெரிய செல்லிங் பிரஷர் இருந்தும் மார்க்கெட் ஏறிச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களோட பலம்தான். சரி, நம்ம உள்நாட்டு மார்க்கெட் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் குளோபல் லெவல்ல சில பெரிய பிரச்சனைகள் இருக்கு. இந்த ரிஸ்க் எல்லாம் தான் இந்த ஏற்றம் நிஜமானதா இல்லையான்னு நம்மள யோசிக்க வைக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கச்சா எண்ணெய் விலை இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஒரு பேரல் $103 மேல. இது நம்ம இறக்குமதி பில்ல அதிகமாக்கும், அதனால பணவீக்கம் உயர வாய்ப்பு இருக்கு. இது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய தலைவலி. அதே மாதிரி நம்ம ரூபாயோட மதிப்பும் டாலருக்கு எதிரா ரொம்ப வீக்கா இருக்கு. வரலாற்றுல இல்லாத அளவுக்கு சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுவும் நம்ம எக்கனாமிக்கு ஒரு பிரஷர் தான். அப்போ மிடில் ஈஸ்ட்ல அரசியல் பதற்றம், முக்கியமான கடல் வழிகள்ல பிரச்சனை வரலாங்கிற பயம், டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது, அப்புறம் நம்ம ஊர்ல இருந்து FIIs பணத்தை எடுக்கிறதுன்னு இப்படி பல பிரச்சனைகள் வரிசை கட்டி நிக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய புல்ரன் வரதை தடுத்து நிறுத்துது. இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிற வரைக்கும் மார்க்கெட்ல இந்த ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். ஓகே, இப்போ நிலைமை இவ்ளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கும்போது மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க? அவங்க எதை உன்னிப்பா கவனிக்கிறாங்கன்னு பாப்போம். எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு வார்னிங் வந்திருக்கு. ரிலிகேர் புரோக்கிங்கை சேர்ந்த அஜித் மிஸ்ரா என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு நாள் மார்க்கெட் ஏறினதை வச்சு நாம எந்த பெரிய முடிவுக்கு வந்துடக்கூடாது, இந்த ஏற்றம் நிலைச்சு நிக்கிதான்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாரு. சோ அவசரப்பட வேண்டாம்னு சொல்றாங்க. டெக்னிக்கல் அனலிஸ்டுகள் இப்ப இந்த நம்பர்ஸை தான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நிஃப்டிக்கு 22,900ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதுக்கு கீழே போகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா மேல போகணும்னா 23,600ல இருந்து 23,900 வரைக்கும் ஒரு பெரிய தடை இருக்கு. அந்த தடையை தாண்டினா மட்டும்தான் அடுத்த கட்ட ஏற்றம் பத்தி யோசிக்க முடியும். இங்க ஒரு முக்கியமான எதிர்வாதமும் இருக்கு. ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேர்ந்த VK விஜயகுமார் சொல்றத பாருங்க. FIIs இவ்ளோ விற்கும்போது இந்த ஏற்றம் நீடிக்காதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு சவுத் கொரியா, தாய்வான் மாதிரி மார்க்கெட்ல இதை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதாம். அதனால அவங்க இந்தியாவில இருந்து பணத்தை எடுக்கிறது தொடரலாம். இது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய மைனஸ். சரி, இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் வச்சு கடைசியா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? முக்கியமான பாயிண்ட்ஸை ஷார்ட்டா பார்த்துடலாம். சுருக்கமா சொல்லணும்னா, மார்க்கெட் கொஞ்சம் மூச்சு விட்டுருக்கு, ஆனா முழுசா குணமாகல. இந்த ஏற்றம் பெரிய கம்பெனிகளை மட்டும் வச்சு நடந்திருக்கு. சின்ன கம்பெனிகள் இன்னும் கஷ்டத்துல தான் இருக்கு. வெளிநாட்டுக்காரங்க விக்கிறாங்க, நம்ம ஊர் ஆளுங்க வாங்குறாங்க. குளோபல் பிரச்சனைகள் இன்னும் தீரல. அதனால இப்போதைக்கு மார்க்கெட்ல ஏற்ற இறக்கம் இருக்கதான் செய்யும். ஆக திரும்பவும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வர்றோம். இந்த ஏற்றம் ஒரு தற்காலிக நிம்மதியா இல்ல உண்மையான மீட்சியா? மார்க்கெட் ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது. அடுத்த சில நாட்கள்ல தான் இதுக்கு பதில் கிடைக்கும். கடைசியா ஒரு முக்கியமான அறிவிப்பு. பங்கு சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. எந்த முதலீடையும் சேரத்துக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் கவனமா படிச்சு பாருங்க.